நாளை எங்கிருந்து ஆரம்பிப்பது என்று எங்களுக்கு சர்ச்சை இருக்கிறது. சர்ச்சையை விட்டு நாம் காலையிலிருந்து ஆரம்பிப்போம். முதலாவதாக ஒரு முஸ்லிமை பொறுத்தளவில் காலையில் அவன் நேரத்தோடு எழும்ப வேண்டும். அதிகாலையில் ஒரு முஸ்லீம் எழும்ப வேண்டும். இது ஒரு பொதுவாக முஸ்லீம்களின் இயல்பாக இது இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹுக்கு முன்னரே கண் விழிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படி எழும்புகிற போது அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா என்கிற துஆவை ஓதிக்கொண்டு நாம் எழும்புகிறோம். இந்த துஆவிலே நாம் சில செய்திகளை சொல்கிறோம். முதலாவது, ஒரு முஸ்லிமினுடைய வாழ்வின் நாள் அல்லாஹ்வை புகழ்ந்து ஆரம்பிக்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வை நாம் எதுக்காக புகழ்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். எங்களை சிறு மரணத்துக்கு பிறகு எங்களை உயிர் கொடுத்து எழுப்பிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், நாம் அவனிடமே மீளச் செல்ல போகிறோம் என்று இந்த துஆவோடு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த துஆவிலே நாம் அல்லாஹ்வை புகழ்கிறோம், மௌத்தை நினைவுறுகிறோம், மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் என்பதை நினைவு கூறுகிறோம். முஸ்லிமினுடைய வாழ்வு எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை புகழக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். எமக்கு வாழ்க்கையிலே நன்மை நடந்தாலும், நாம் விரும்பாத சில நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் இது அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தோடு ஒரு முஸ்லிம் வாழ்வை ஆரம்பிக்க வேண்டும். மரண சிந்தனையோடு அவனுடைய காலையிலிருந்து வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டும். மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்ற சிந்தனையோடு ஆரம்பிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சிந்தனை சரியாக இருந்தால், நான் மரணிக்க போகிறவன் என்கிற சிந்தனையோடு எங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமானால், அடுத்த மனிதர்களோடு நாம் வைத்திருக்கக்கூடிய தொடர்பு கெட்டதாக அமையாது. அடுத்தவனுக்கு அநியாயம் செய்கிற சிந்தனை வராது. மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்கிற சிந்தனையோடு நாம் எங்களுடைய உழைப்பையோ எங்களுடைய பொருளாதார தேடலையோ நாம் ஆரம்பித்தால், அதில் அநியாயம் செய்ய, அக்கிரமம் செய்ய, அடுத்தவனுக்கு ஏமாற்றம் கொடுக்கிறதுக்கான மனோபக்குவம் வராது. எனவே எங்களுடைய காலையிலிருந்து நாம் எழும்புகிற போது எனக்கு மரணம் இருக்கிறது, மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்கிற சிந்தனையோடு எங்களுடைய வாழ்க்கை, அதாவது எங்களுடைய ஆரம்பத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டும்.